வணக்கங்க. நான் இன்றைக்கி உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, புதிய விளையாட்டுங்க. என்ன புக்கில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலம் புக்கில் உள்ளது. கோகுலம் கதிரில் உள்ள மே மாதத்துள்ள 2020 வருஷத்துக்குள்ள வால்யூம் 30 இஷ்யூ 12 உள்ள இதுங்க. புதிய விளையாட்டு போட்டி. புக்கோட அட்டைப்படத்தை வந்து நான் ஆல்ரெடி இதில் வச்சுருக்கேங்க, தமிழ் ஐகானில் வச்சுருக்கேன். இந்த கேள்வியெல்லாம் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாங்களா? சரிங்களா? இந்த வீடியோடைய கடைசியில் ஒரு சூட்சமாக இருக்குது, என்னென்னு பாருங்கள். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, திருமந்திரம் தந்தவர். திருமந்திரம் தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமிருந்து வலம் 3 5 எழுத்து வரக்கூடியது. திருமந்திரம் தந்தவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார்? திருமூலர். பதில் என்ன? திருமூலர். அப்படின்னா திருமந்திரம்னா நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிவமே அன்பு, அன்பே சிவம், இதுதாங்க திருமந்திரம். திருமந்திரம்னு தனியாகவே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை நம்மளுக்கு தந்தவர் யாருன்னா திருமூலர். சரிங்களா? 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? அறுபடை வீடுகளில் 1. முருகருடைய அறுபடை வீடு 6 வீட்டில் ஒரு வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வீடு அப்படின்னு பார்க்கறதுக்கு, இப்பங்குன்றம் ஆகுது. தீல வந்தால் திருத்தணி, திருப்பனங்குன்றம் எதுவுமே வரல. ஸோ பதில் என்னென்னா திருச்செந்தூர்னு எழுதி பார்க்கலாம். பதில் என்ன? திருச்செந்தூர். ஸோ பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகரை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேயோன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நாவலில் சொல்கிறோம். திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகர் வேலவன் சூரபத்மனை வதம் செய்த ஸ்தலம். சரிங்களா? திருச்செந்தூர் முருகர். சரிங்களா? 6லேருந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் தான் அங்கே இருக்குது. 5 இடமிருந்து வலம் என்ன? 5 இடமிருந்து வலம் ஏரிகளின் மாவட்டங்க. ஏரிகளுடைய மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் எந்த ஏரி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்பகம்பாக்கம் மற்ற ஏரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ செங்கல்பட்டு எதுக்காக ஏரிகளின் நகரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா, தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே அதிகமான ஏரிகள் இந்த மாவட்டத்தில் தாங்க இருக்குது. எத்தனை ஏரி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட கவுண்ட் சொல்கிறேன். 528 ஏரிகள். எத்தனை ஏரிகள்? 5 to 8. 528 ஏரிகள் இருக்குது. 7 மேலேருந்து கீழேருந்து மேலே பார்ப்போம் என்னென்னு அது. கடவுள் பச்சாளர். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்கள நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பக்தர், டிவோட்டி. டிவோட்டினா சாமியை டெய்லி கும்பிட்றவங்கள பக்தர்கள். இந்த கடவுளுடைய பக்தர்கள்னு சொல்லலாம். இருந்துச்சு, இருந்துச்சு. பக்தர் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? டிவோட்டி அப்படின்னு சொல்லுது. 2 மேலேருந்து கீழே என்ன? மூல ஆன்ஸுக்கு தலையில் இந்த இது கேள்விங்க. தலையில் இருக்கும் முக்கிய உறுப்பு. தலையில் என்னங்க இருக்குது? தலையில் முடி இருக்குது. ஆனால் 3 ஆன்ஸுக்குங்க. மூளை. என்னது? பதில் என்ன? மூளை. சரிங்களா? சரி, மூளை. சரிங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் உடனடி ரயில் டிக்கெட் எடுக்கும் முறை. உடனே ட்ரெயின் டிக்கெட் எடுக்கக்கூடிய முறை என்னன்னு சொல்லுவாங்க? உடனே எடுக்க முடியாது, அதுவும் ஒரு நாளைக்கு முன்னால் தான் எடுக்கலாம். என்னன்னு சொல்லுவாங்க? தட்கல். என்னது? தட்கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை தமிழில் எழுதல தட்கல். இல் தட்கல். TATKL தட்கல். ஓகேங்களா? 3 மேலேருந்து கீழே என்ன? ஆடம்பரம். ரொம்ப ஆடம்பரமாக செலவு செய்தது என்னன்னு சொல்லுவாங்க? ஆடம்பரம் அப்படின்னா நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம். பகட்டு. பதில் என்ன? பகட்டு. சரிங்களா? ஸோ பகட்டு எழுதிட்டீங்க. இந்த ஆன்சர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. 6 மேலேருந்து கீழே பாருங்க, கேல ஆன்சருக்குங்க.
எளிமைக்கு பேர் போனவர். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வந்தால் நல்லா இருக்கும். 8 இடமிருந்து வலம் என்ன? வீடு போல் கூடும் கட்டும் பறவை. வீடு மாதிரியே கூடு கட்டுமாங்க, அது என்ன பறவைன்னு கேட்காங்க. தூக்கணாங்குருவின்னு சொல்லுவோம். பதில் என்ன? தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி வந்து நம்ம அழகாக வீடு கட்டும், அப்படி கூடு மாதிரியே அழகாக வீடு கட்டி அதில் உட்காரும். 6 மேலேருந்து கீழே என்ன? எளிமைக்கு பேர் போனவர். காமராஜர் கூட தாங்க, நம்ம கல்வி கண்டு வந்த கடவுள் காமராஜர் கூட சொல்லக்கூடியவங்க. யார் சொல்லுவீங்க? கக்கன். கக்கன்கவங்க வந்து 1952லேருந்து 57 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பதவியில் இருந்தவங்க. விடுதலை சுதந்திர போராட்ட வீரர் கூட. காங்கிரஸுடைய தலைவர் காமராஜர் காலத்துக்கு அப்புறம், காமராஜர் தலைவர் பதவியிலேருந்து வந்ததுக்கப்புறம் கக்கன் இருந்தார். 9 மேலேருந்து கீழே என்ன? கையை மடக்கி தாக்குதல். கையை மடக்கி வச்சுக்கிட்டு தாக்குனா வாங்கி குத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ குத்து. பதில் என்ன? குத்து. 10 கோட்பாடு, வரைமுறை, நெறிமுறை, தத்துவம், நெறிமுறை. ஓகேங்களா? பதில் என்ன? தத்துவம். சரிங்களா? 10 கடைசி கேள்விங்க. கீழே இருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். கடைசி கேள்விங்க. கீழே இருந்து கர்மாவை இப்படியும் சொல்வது. கர்மாவை இப்படியும் சொல்வது அப்படின்னா தலைவிதிங்க. உங்கள் தலைவிதி இப்படி இருந்தால் யாரால் மாற்ற முடியும்? நீங்கள் செஞ்ச தப்புக்கு சில இதை அனுபவித்து தான் ஆகணும். அதனால் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், யாருக்கும் கெடுதல் செய்யண்டா. ஸோ இதுதான் இன்னைய பதிலுங்க. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கீழே 43ஆம் பக்கம் விடை. நான் அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் டைம் எடுத்தேன், போடண்டான்னு நான் நிப்பாட்டினேன். எதுக்காகனா ஆன்சர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோவில் எதுக்காக போடுறேன்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். விடை 43ஆம் பக்கம். கேள்வியை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்காக 43ஆம் பக்கத்தையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க அந்த 43ஆவது பக்கம், புதியதுக்கான விடை. சரிங்க, நான் உங்களுக்கு இதில் இன்றைக்கி ஒரு சூட்சமம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? என்ன அப்படின்னு பாருங்கள். விடுபட்ட அனைத்திலும் ஒரே எழுத்து சரியாக சொல்லுங்கள். நான் ஒரு வேர்டு சொல்கிறேங்க, நீங்கள் மீதி ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் மீதி ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு பதிலில் சொல்லுங்கள். டு, து, இ, சு, ட்ரம். நான் இதுக்கு வந்து ஒரு வேர்டு சொல்கிறேன். மேன் எழுதுனீங்கன்னா மடு. மடுனா பான். மது ட்ரிங்க்ஸ். மை கையில் வைக்கக்கூடிய மை. மச்சு மச்சவ மரம். நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்போ போட்டு நான் சொல்லிட்டேங்க. நீங்கள் வேறு என்ன லெட்டர் இதில் நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்காக கமெண்ட்டில் கொடுங்க. உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்கேன். இன்னொரு ரிடில்ஸ் அப்படின்னா விடுகதைங்க. இதுக்கு நான் பதில் நானே சொல்லியிருந்தேங்க. ஒரு கரண்டி தோசை மாவுங்க. ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஊரெல்லாம் அது என்ன? அந்த ஒரு கரண்டி தோசையை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது ஊரெல்லாம் தெரியுமாங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் தேடுறீங்கன்னா கமெண்டில் என்னோடய பதில் இருக்கும். என்னென்னு நீங்களே ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். நன்றிங்க. இல்லை உங்களுக்கு பதில் தெரியும்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பதிலையும் நான் வரவேற்கிறேன். நன்றிங்க.